நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அனைவரும் இறைவேண்டல் நிலையில் இருப்போம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமணத்திலே வந்து ஆண்டவரை நாங்கள் உண்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும் உண்மை தொழுது கொள்ளவும் உடைய திருவார்த்தையை கேட்கவும் ஆண்டவர்களுக்கு இப்பொழுது பாராட்டி இருக்கிற இந்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நலமும் இன்பமானது என்று சொல்லுகிற திருப்பாடல் ஆக்கியோரின் வார்த்தையின்படி இதோ உடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக நாங்கள் இணைந்து உண்மை தோல்வி கொள்கிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கென்று நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய ஆவியான வழியாக உடைய திருமறையின் மறைவுகளை விலகிக் கொள்ள எங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவரின் நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 20 தொடங்கி 26 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். மறைநூல் அறிந்த பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ தம் சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்வடைகிறேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கின்ற அவருடைய அருட்கொடைக்காக நன்றி செலுத்துவோம்.
இந்த ஆசீர்வாதமான நாளிலே படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதிக்குள்ளாக இருந்தும் இன்றைய நாளினுடைய இந்த நற்செய்தி பகுதி அருளுரை பகுதிக்கு உதவியாக கொடுக்கப்பட்டுள்ள மற்ற திருமறை பகுதிகளான திருப்பாடல் 105 37 முதல் 45 வரை அடங்கிய அந்த கவிகள், ரூத் வரலாறு 1ஆம் பிரிவு 1 முதல் 18 வரை அடங்கிய வசனங்கள், திருத்தூதனாகிய பவுல் ரோமை நகர மக்களுக்கு எழுதின திருமுகம் 6ஆம் பிரிவு திருவசனங்கள் 3 தொடங்கி 11 வரை அடங்கிய இந்த பகுதிகள். இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற போது இந்த நாளிலே ஒப்புரவாகுதல், நல்லிணக்கம், நல்லிணக்க வாழ்வு என்கின்ற கருப்பொருளின் வழியாக இந்த நாளின் நற்செய்தி பகுதியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நல்லிணக்கம், ஒருவருக்கு ஒருவர் இசைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. நாடு, மொழி, இனம், பாலினம் என்று பலவிதமான பாகுபாடுகள் நிறைந்த சமூகத்திலே நல்லிணக்கமாக வாழ்தல், இணக்கமாக வாழ்தல். இந்த நல்லிணக்கமான வாழ்வதற்கு ஆண்டவர் திருமறை பகுதியின் வழியாக நமக்கு அருளுகின்ற வழிமுறைகள் என்ன, தம்முடைய வார்த்தைகள் வழியாக வழங்குகின்ற வழிமுறைகள் என்ன விதமான ஒப்புரவாகுதல் நல்லிணக்கங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க முற்படுகின்ற வேளையிலே 4 விதமான நல்லிணக்கம் ஒப்புரவாகுதலை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நாளினுடைய திருப்பாடல் பகுதி, திருப்பாடல் 105 கம்யூனிட்டி ரெக்கன்சிலியேஷன் பிட்வீன் த கம்யூனிட்டி, சமூகத்துக்கு அல்லது சமூகத்தோடு கூட ஒப்புரவாகுதல். என்ன விதமான சமூகத்தோடு ஒப்புரவாகுதல்? இஸ்ரேல் மக்கள் கடவுளின் பார்வையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது ஒரு பார்வை. கடவுளின் பார்வையிலே மிகவும் ஒழுக்க குறைவான முரட்டாட்டமான ஒரு மக்கள். கடவுள் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதாக தங்களை உரிமை பெற்ற மக்களாக சொல்லிக் கொள்கின்ற இஸ்ரேல் மக்கள் அந்த உரிமை பெற்றுக்கும் அந்த உரிமை கொண்டாடுதலுக்கும் பாத்திரவான்களாக இல்லை. அப்படி பாத்திரவான்களாக அந்த மக்கள் இல்லாத போதும் கூட கடவுள் அவர்கள் மீது அன்பு செலுத்தினார், அவர்களை மன்னித்தார், அவர்களுக்கு வாழ்வளித்தார். அதற்கு காரணம் என்ன? இஸ்ரேல் மக்களோடு எப்பொழுதுமே ஒரு நல்லிணக்க வாழ்வை ஆண்டவர் விரும்பினார். அவர்களோடு எப்பொழுதும் இணக்கமான ஒருவராக ஆண்டவர் இருந்தார். நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்பது ஆண்டவர் பல முறை இஸ்ரேல் மக்களோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை. இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். எகிப்து என்ற வார்த்தையை சர்வாதிகாரம், காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம் என்று புரிந்து கொள்ளுகின்ற போது அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பது நமக்கு தெரியும். நாம் திருமறையில் இருக்கின்ற வசனங்களை அப்படியே எடுத்துக்கொள்கிறோமே தவிர அதன் ஊடாக ஆண்டவர் மக்கள் இனங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன? இஸ்ரேல் மக்கள் நாம் எப்பொழுது இஸ்ரேல் மக்கள்னா கடவுளின் வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவின் வழியாக இணைக்கப்படுகின்ற போது நாம் இஸ்ரேல் மக்கள். ஆனால் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாது. வாக்குத்தத்தினால்தான் நாம்
நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் இஸ்ரேல் மக்களை தவிர ஊனியல்பின்படி நாம் இஸ்ரேல் மக்கள் கிடையாது. அந்த சிந்தனையோடு பார்க்கின்ற போது எகிப்திய மக்கள் மீது பொறாமை கொள்வதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. அவர்கள் நமக்கு விரோதியா? நமக்கு விரோதியா? நம்ம இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறோம் இல்லை. இந்த நாடு இஸ்ரேல் நாடு கிடையாது, இது இந்தியா. இது பல மக்கள் இனங்களாலே நிறைந்த ஒரு நாடு. இஸ்ரேல் நாடு என்பது வேறு ஒரு இடத்திலே இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாமினுடைய வழிமரபினர் என்பது ஒரு மக்களிடம், அது ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். எகிப்து என்பது ஒரு நாடு, எகிப்தியர்கள் ஒரு மக்களிடம். நமக்கும் எகிப்தியருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆனால் நாம் எகிப்தியரை திட்டிக்கிட்டே இருக்கோம். ஆமாம் தானே? நமக்கு நாமளே இஸ்ரேல் மக்கள் என்கின்ற எண்ணம். வரலாற்றின்படி நாம் எகிப்தியரை திட்டுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்ப நாம் யாரை கேள்வி எழுப்புவது என்றால், எகிப்து என்பதை ஏகாதிபத்தியம், சர்வாதிகாரம், காலனி ஆதிக்கம், ஒடுக்குகின்ற அரசு, கொடுங்கோல் ஆட்சி, இந்த வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தினால்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். நாம் வாழ்கின்ற நம்முடைய நாடு ஒரு காலகட்டத்திலே முகலாய மன்னர்கள், அப்புறம் ஆங்கிலேய பேரரசு, இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் மக்களாட்சி நிறைந்த ஒரு நாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்த நாடு உண்மையிலே முழுமையான மக்களாட்சியிலே இல்லை. சட்டத்தின் அடிப்படையிலே இது மக்களாட்சி, ஜனநாயக நாடு. ஆனால் இந்த சமூகம் இயங்குகிற விதத்தை நாம் கவனித்து பார்த்தோமானால் இது முதலாளித்துவத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே சர்வாதிகாரம் தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. இங்கே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளான ஆட்சியாளர்கள் தங்களை தாங்களே அரசர்களாகவும் இளவரசர்களாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? இந்த நாட்டினுடைய தலைவர்கள் தங்களை அரசர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடியாட்சி மன்னர்களைப் போல மனதில் நினைத்துக் கொண்டு, நான் வச்சதுதான் சட்டம், பேசக்கூடாது, நான் நினைக்கிறது தான் நீங்க பேசணும் என்கின்ற ஒரு அடக்குமுறைக்குள்ளாக இருக்கிறோம். இத்தகைய உள்நாட்டு வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்றது என்பது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையானது போல ஒரு நிகழ்வு. இந்த பார்வையோடு பார்க்கின்ற போது கடவுள் இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். எப்படி பண்ணியிருந்தார்? ஆபிரகாம் சாராவோடு உடன்படிக்கை பண்ணினார். நான் காண்பிக்கிற நாட்டுக்கு நீங்கள் போகணும், நான் உங்களை இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லுகின்ற உங்களுக்கு பெரிய மக்கள் இனத்தையே கொடுப்பேன், நீங்கள் மக்கள் இனங்களினுடைய பெற்றோர்களாக மூதாதையர்களாக இருப்பீர்கள் என்றார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி ஆபிரகாம் போனபடினாலே அவரோடு செய்து வந்த அந்த உடன்படிக்கையை முன்னிட்டு கடவுள் இஸ்ரேல் மக்களை அன்பு செலுத்துகிறார். உண்மையாகவே கடவுளின் முழுமையான அன்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இஸ்ரேல் மக்கள் பாத்திரவான்களாக இல்லை, தகுதியுடையவர்கள் கிடையாது. ஏனென்றால் எப்பொழுதுமே உலகத்தின் கவலைகளாலே, உலகத்தின் தேவைகளாலே தங்களை தாங்களே அடிமைப்படுத்திக் கொண்டு கடவுள் அளிக்கின்ற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள மனப்பக்குவம் இல்லாத, முரட்டாட்டம் நிறைந்த, முறுமுறுக்கின்ற மக்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் கடவுள் அந்த முறுமுறுக்கின்ற மக்களுக்கு உணவு தேவைகளை சந்திக்கின்ற கடவுளாக, அவர்களுக்கு இருப்பிடம், பாதுகாப்பான இருப்பிடம் கொடுக்கின்றவராக, பகலிலே அவர்கள் வெப்பத்தினாலே ஓய்வடையாதபடிக்கும், இரவிலே இருளுக்கு அஞ்சாதபடிக்கும், பகலிலே மேகத்துணையும் இரவிலே நெருப்பு துணையும் வைத்து அவர்களுக்கு ஒளியையும் வாழ்வையும் ஆண்டவர் கொடுத்தார். தண்ணீர் இல்லாத போது தண்ணீர் கொடுத்தார், உணவு இல்லாத போது அவர்களுக்கு உணவு கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் ஏன் செய்தார் என்றால், அவர் ஆபிரகாமோடு கொண்டிருந்த அந்த உடன்படிக்கையிலே கடவுள் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த மக்கள்
கடவுளிடத்திலிருந்து விலகி போகின்றவர்களாக, கடவுளினுடைய அந்த மகத்தான வழிநடத்துதலை புரிந்து கொள்ள இயலாதவர்களாக, விரும்பாதவர்களாக, முடியாதவர்களாக இருந்த போதிலும் தாமாகவே முன்வந்து அவருடைய குறைவுகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களோடு தம்மை ஒப்புரவாக்கி கொண்டார். அல்லேலூயா. அந்த இஸ்ரேல் மக்களோடு, ஒரு கூட்ட மக்களோடு உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கின்ற கடவுளாக, தம்முடைய உடன்படிக்கையை எப்பொழுதும் உயிரோட்டமாக வைத்திருக்கின்ற கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாக இல்லாவிட்டாலும் தாமாகவே இறங்கி வந்து உடன்படிக்கையின் கடவுளாக, வாக்குத்தத்தத்தின் கடவுளாக, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுகின்ற கடவுளாக, விழுந்து போன மக்களை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிறவராக ஆண்டவர் இருக்கின்றார். ஒரு மக்களினத்தோடு ஒப்புரவாக்குகின்ற கடவுள். இன்றைய நாளினுடைய முதல் உடன்படிக்கை பகுதிக்குள்ளாக பார்த்தோமானால் குடும்பத்திலே ஒப்புரவாகுது. நகோமி தன் 2 மகன்களுக்கும் 2 பெண்களை மருமகள்களாக தெரிவு செய்து அவர்களை திருமணம் செய்து வைத்தார். அங்கே திருமண உடன்படிக்கை எழுதப்பட்டது. திருமண உடன்படிக்கை என்ற உடனே இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் 2 விதமான அடிப்படையிலே 2 விதமான திருமணம். ஒன்று நிச்சயிக்கப்பட்ட திருமணம், இன்னொன்று காதல் திருமணம். பிள்ளைகளாகவே விரும்பி தங்களுக்கான லைஃப் பார்ட்னரை, வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கின்ற திருமணம். நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், காதல் திருமணமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்வு இதில் நீங்கள் யாரும் தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலை உடைய பிள்ளைகள் சமூகத்திலே வாழ்கின்ற சூழலில் நாம் இருக்கிறோம். என்னுடைய பர்சனல் லைஃப், நானும் என் கணவன், இதில் வேறு யாரும் தலையிட முடியாது. நானும் என்னுடைய மனைவி, இதில் யாரும் தலையிட முடியாது என்று சொல்லுகின்ற மனநிலை உடைய மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் திருமண வாழ்வு என்பது 2 தனிப்பட்ட மனிதருக்கு மாத்திரமே உரியது கிடையாது. கிறிஸ்தவ திருமணம் என்பது திருமறையின் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற திருமணம் என்பது. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, கடவுள் இணைத்தார், மனிதன் பிரிக்காத கடவுள், அவர்கள் பெற்றோரை விட்டு பிரிந்திருக்க கடவுள். ஒரு குறிப்பிட்ட நிலைக்குத்தான் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டுமே தவிர பெற்றோர்களை கை கழுவி விடுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து திருமண வாழ்வில் இருக்கின்ற குழப்பம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது கடவுள் சொல்லிட்டு கணவனும் மனைவி இணைந்திருப்பார்கள், அங்கே பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவது. ஆனால் கடவுள் குடும்பங்களை கட்டுகின்ற கடவுள். ஏற்கனவே ஒரு தலைமுறையிலே ஒரு கணவன் மனைவியை இணைத்து நல்லிணக்கத்தோடு வாழ வைத்ததினால்தான் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா ஒரு நல்ல தம்பதியராக இருந்ததினால்தான் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர்கள் வழியாக வாழ்வை பெற்றிருக்கிற நாம், எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லை, என் வாழ்க்கை என் உரிமை, இதில் வந்து எங்கள் அப்பா அம்மா தலையிடக்கூடாது என்று வாதாடுகின்ற சூழலிலே இருக்கிறோம். ஆனால் திருமண வாழ்வு என்பது திருமணம் செய்து கொண்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவருடைய பெற்றோர்களும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பிள்ளைகள் இணைகின்ற போது 2 பெற்றோர்கள் இணைகிறார்கள். 2 பெற்றோர்கள் இணைகின்ற போது அவருடைய உடன்பிறப்புகள், அவருடைய இரத்த கலப்பான சொந்தங்கள், இவைகள் எல்லாம் இணைந்திருக்கின்ற போதுதான் முழு குடும்பம். அந்த உடன்படிக்கை என்பது 2 பிள்ளைகளுக்கு இடையே மாத்திரமல்ல, 2 பிள்ளைகளுடைய பெற்றோர்களோடு அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உணர்வு ரூத்திலே இருந்தது. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இன்றைய பிள்ளைகள் இருக்கிறது இல்லை. ஆனால் ரூத் தான் செய்து கொண்ட அந்த திருமண உடன்படிக்கையிலே தன்னுடைய கணவன் இறந்தபோது தன்னுடைய கணவனுக்கும் தனக்குமான அந்த திருமண உடன்படிக்கை அவருடைய இறப்பினாலே முறிந்து போனாலும் அந்த குடும்பத்தோடு செய்து வந்த அந்த உடன்படிக்கையிலே ரூத் உண்மையாக இருந்தார். தன் மாமியாரை நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக அவர் இருந்தார்.
ரூத்தனுடைய அந்த உரையாடல்களை பார்க்க போனால், எனக்கு வயசாயிடுச்சு, இனி நான் போய் திருமணம் செய்ய முடியாது, என்னால் பிள்ளைகளை பெற முடியாது, அப்படியே பெற்றாலும் உனக்கு திருமணம் செய்து வைக்கிற அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்க முடியாது. அதனால் நீ போய் உன்னுடைய சுதந்திரத்தோடு ஒரு திருமணத்தை செஞ்சுக்கமா. நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்த தொடக்க நூலிலே 38ஆம் பிரிவிலே யூதா தன் மருமகளை அவருடைய தகப்பன் வீட்டுக்கு கைம்பெண்ணாக அனுப்பிவிடுகிறார். ஆனால் இங்கே ரூத், நீ போய் விதவையா கைம்பெண்ணா இருக்காத, போய் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழுமா. ஒரு ஆணனுடைய புரிதலுக்கும் பெண்ணுடைய புரிதலுக்கும் வேறுபாடு இருக்குது. தன்னுடைய மகன் 3வது மகன் இறந்துவிடக் கூடாது என்ற சுயநல எண்ணத்தோடு தன் மருமகளை கைம்பெண்ணாக அவருடைய தகப்பன் வீட்டுக்கு நிச்சயமற்ற ஒரு வாழ்வுக்கு அனுப்பிவிடுகிறார். ஆனால் இங்கே நகோமி தன் மருமகளை, நீ போய் கைம்பெண்ணா இருக்காது, எனக்கு தான் வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி ஒரு சுகத்தை இனிமேல் புதுசாக காண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஆனால் உனக்கு அப்படி இல்லை, நீ வாழ வேண்டியவன், எனவே நீ போய் என்ன பண்ண, சுகமாய் வாழ்ந்து மனசுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிட்டு சுகமாய் வாழ்ந்துரு என்று மறுமணத்திற்கு வித்திடுகின்ற ஒரு மாமியாராக அவர் இருக்கிறார். இந்த திருமணமே ஒரு இன மறுப்பு திருமணம். நம்ம ஊரில் சொன்னோம்னா ஜாதி மறுப்பு திருமணம் சொல்றோம் இல்லையா, அது போல இது ஒரு இன மறுப்பு திருமணம். இந்த பெண் மோவாபிய பெண், அந்த ஆண் இஸ்ரேல் ஆண். அவர் திரும்பமாக இந்த உடன்படிக்கை குறித்து, நீ போய் உன் நாட்டுக்கு உன்னுடைய சொந்த ஊருக்கு போய் நீ உனக்கு பிடிச்ச ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து நீ வாழ தொடங்க என்று சொல்லிட்ட போது, உன்னுடைய இனமே என்னுடைய இனம், உன்னுடைய கடவுளே என்னுடைய கடவுள். ஒரு முறை நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், இந்த உடன்படிக்கையை நான் முறிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அவரோடு தொடர்ந்து பயணிக்கிறார். அதில் இருக்கிற இன்னொரு அழகான செய்தி என்னன்னா, எனக்கு வயசு இருக்குது, நான் போனால் என்னை யார் வேணாலும் ஏற்றுக்குவான், என்னை கல்யாணம் பண்ணிக்குவான், எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்துவிடும். நீங்கள் வயசான காலத்தில் இருக்கிறீங்க, உங்களை விட்டுட்டு போனால் உங்களுக்கு துணையே இல்லையே, உங்களை அனாதையாக்கி விட்டு நான் போய் ஒரு சுகமான வாழ்வு வாழ்ந்த எனக்கு விருப்பம் கிடையாது என்று சொல்லுகின்ற ஒரு பெருமகள். இந்த விதமான மாமியார் மருமகள், குடும்ப உறவு, குடும்ப ஐக்கியம், குடும்பத்திற்குள்ளாக செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கை வாழ்விலே நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். திருமணம் செய்து கொண்டாலே பிரைவேசி, எனக்குன்னு ஒரு பிரைவேசி, என்னுடைய வட்டத்திற்குள்ளே யாரும் வரக்கூடாது, பெற்றோராக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், இப்படி ஒரு தனக்கென ஒரு வட்டத்தை சுருக்கி கொண்டு வரைந்து கொண்டு அதிலே சுயநலமாக வாழுகின்ற சமூகத்திலே மருமகள்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார். மாமியார் என்ற நிலையிலே நகோமி பல மாமியாருக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இந்த சமூக மாற்றம், நீ விதவையாக இருக்கக்கூடாது, கைப்பெண்ணாக இருக்கக்கூடாது, மொட்டை அடிச்சுக்கு மேல புடவை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போய் உனக்கென ஒரு வாழ்க்கையை தெரிவு செய்து சுகமா என்ன பண்ண வாழ்வு என்று சொல்லுகின்ற அந்த பெண்மை தன்மை, தாய்மை உணர்வு என்பது இங்கே அடங்கியிருக்கிறது. ஆகவே மாமியாருக்கும் மருமகளுக்குமான இந்த உரையாடல் உறவு என்பது ஒரு உடன்படிக்கை. இது ஒரு புது உடன்படிக்கை, நிலைவரமான உடன்படிக்கை. வாழ்க்கைப்பட்ட இடத்திலே அதற்கு உண்மையாக இருப்பது, உடல் ரீதியான ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு இடம் போடாமல் கடவுளுடைய வார்த்தையை முன்னிட்டு இணைக்கப்பட்டிருக்கிறேன், எனவே அந்த வார்த்தைக்காக நான் இதிலே நிலைத்திருக்கிறேன் என்கின்ற அந்த கடவுளின் வார்த்தையோடு உடன்படிக்கையோடு ஒப்புரவாகுகின்ற ஒரு குடும்ப நல்லிணக்க வாழ்வை இங்கே நாம் பார்க்கிறோம். குடும்ப உறவிலே ஒப்புரவாகுதல் உண்மையாக இருப்பது. மூன்றாவது, ரோமருக்கு எழுதின திருமுகத்திலே நாம் நம்முடைய பாவங்களிலே இருக்கிறோம்,
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவின் வழியாக, திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்து இயேசுவிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது இயேசுவினுடைய சிலுவை இறப்பு என்கின்ற நிகழ்வின் வழியாக சிந்திக்க வேண்டும். இயேசுவின் சிலுவை இறப்பு என்பது நம்முடைய பாவத்தினால் வந்தது. அந்த சிலுவை இறப்புக்குள்ளாக என்னை நான் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ தண்ணீரிலே மூழ்கி எழுந்துவிட்டேன், நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவ அடையாளத்தோடு மீண்டும் மீண்டும் பாவம் செய்வது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிற திருச்சபை பிரிவுகளிலே தெளிப்பு ஞானஸ்நானம் கிடையாது, மொழிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தை ஞானஸ்நானம் செல்லாது, மனம் திரும்பி மெச்சூரிட்டியான வயதில் தான் எடுக்கணும். மெச்சூரிட்டியான வயதிலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாம் அப்படியே உத்தமர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அப்படியே ஒழுங்கமா இருக்கிறாங்க. இப்ப மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று திருவாசகம் சொல்லுது. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், ரைட். திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நான் திரும்பவும் பாவம் செய்யாமல் இருக்கிறேனா? அப்படியானால் நான் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்பது சரி. ஆனால் திரும்ப திரும்ப நான் பாவம் செய்வதனாலே நான் கிறிஸ்துவோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே உண்மையாக இல்லை. அதனால்தான் பவுல் என்ன சொல்றாரு, உங்களுடைய உடல் தூய்மையாக இருக்கணும், மனம் தூய்மையாக இருக்கணும், நம்முடைய நடத்தையில் தூய்மையானவைகளாக இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கடைபிடிக்கின்ற போதுதான் நாம் திருமுழுக்கிலே அளித்த அந்த வாக்குறுதிகள், இயேசு கிறிஸ்துவிலே நான் விசுவாசம் வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன், அவர் எனக்காக பாடுபட்டு சிலுவையிலே இறந்தார், அவருடைய உதிரம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்று வாக்கு கொடுத்துதான் திருமுழுக்கு பெற்றோம். அப்ப திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்கின்ற போது நம்முடைய அந்த திருமுழுக்கு உடன்படிக்கை நாம் முறித்து போடுகிறோம். ஆக திருமுழுக்கிலே நாம் உண்மை இல்லாமல் போனதினால்தான் இயேசுவினுடைய சிலுவை இறப்புக்கு அங்கே நம்முடைய பாவங்கள் வித்திடுகின்றன. இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவோடு நாம் அறையப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பாவங்களை முன்னிட்டு நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையிலே தொங்குவது இயேசு ஆண்டவர். ஏன் தொங்குகிறார்? என்னுடைய பாவங்களாலே தொங்குகிறார். அப்பொழுது யார் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார்? நான் தான் அறையப்பட்டிருக்கிறேன். நான் அறையப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவர் அறையப்பட்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு தண்ணீர் தெளிக்கப்பட்டால் அதை மெதுவாக தொடச்சிட்டு, கட்சி பேசி தொடச்சிட்டு சளி பூச்சின்னு சொல்லுகின்ற நிலைமையில் தான் இன்னைக்கு திருமுழுக்கு பல நேரங்களில் இருக்குது. தண்ணி நிறைய வைக்காதீங்க, குழந்தைக்கு சளி பூச்சிக்கணும் சொல்லுகிறார்களா இல்லையா? இப்படிப்பட்ட நிலையிலே சிலுவையிலே என்னுடைய ரத்தம் சிந்துகிறது, என்ன தொங்க ஆணி அடித்து தொங்க விட்டால் அப்போது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இரண்டாம் கல்வன் சொல்றாங்க, ஆண்டவரே நான் பாவி, நீர் உம்முடைய அரசிலே வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். அந்த விதமான ஒப்புரவாகுதல், அந்த விதமான ஒப்புரவாகுதல் நமக்கு இருக்க வேண்டும். நான் பாவத்தை முன்னிட்டு கிறிஸ்துவோடு அடையப்பட்டிருக்கிறேன். அவர் அளிக்கின்ற மீட்பை பொருட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் வழியாக நான் உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலை என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இனி நான் பாவம் செய்யக்கூடாது என்ற அந்த உடன்படிக்கை, அந்த புது உடன்படிக்கை நமக்கு வேண்டும். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் என் பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான பிள்ளைகள் என்ற உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் நம்முடைய பெற்றோர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களோடு நல்லிணக்க வாழ்வு வாழ வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை, திருமுழுக்கின் வழியாக செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே வாக்குறுதியிலே நாம் உண்மையாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தனி மனித வாழ்வு, இன்ட்ராபர்சனல் ரிலேஷன்ஷிப். என்னுடைய மனம், என்னுடைய உணர்வு, என்னுடைய உடல், என்னுடைய ஆன்மா, இவைகளிலே நல்லிணக்கம் இருக்கிறதா? என்னுடைய சிந்தனைகள்,
என்னுடைய பேச்சுகள், என்னுடைய செயல்கள், இவை மூன்றும் ஒரே கலவையாக இருக்கிறதா, ஒரே மாதிரி இருக்கிறதா? என்னுடைய பேச்சு ஒரு விதமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனை ஒரு விதமாக இருக்கிறது, என்னுடைய நடத்தைகள் வேறு விதமாக இருந்தால் அது நல்லிணக்க வாழ்வு கிடையாது. தனி மனித வாழ்விலே நல்லிணக்கம் என்பது சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஒரே விதமான பிரதிபலிப்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இயேசு சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஒரே விதமானவராக தம்மை வெளிப்படுத்தினார், வாழ்ந்தார். நாம் அந்த கிறிஸ்துவை போலவே வாழ்கின்ற போதுதான் நம்முடைய தனி மனித வாழ்விலே இந்த இன்ட்ராபர்சனல் ரிலேஷன்ஷிப், நம்முடைய தனி மனித வாழ்விலே நல்லிணக்கம் என்பது இருக்கும், முழுமை என்பது அங்கே இருக்கும். அப்ப ஒப்புரவாகுது, எனக்குள்ளாகவே நான் ஒப்புரவாகுவதற்கு அழைக்கப்படுகிறேன். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது படைப்பாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மனநிலை உடையவராக இருக்க வேண்டும். கிறிஸ்துவாகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட வேண்டும். ஆகவே எனக்குள்ளாக நான் ஒப்புரவாக வேண்டும் என்பதுதான் பவுல் சொல்லுகின்ற வார்த்தை. நிறைவாக இதனால் என்னுடைய நற்செய்தி பகுதிக்குள்ளாக வருகின்ற போது இன்டர்பர்சனல் ரெகன்சிலியேஷன், எனக்கும் இன்னொரு தனிநபருக்கும் இடையிலே நான் ஒப்புரவாக வேண்டும். உன் சகோதரன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யார் சகோதரன்? யார் யாருக்கு சகோதரன்? யார் யாருக்கு சகோதரி? என் கூட பிறந்தவரா? எனக்கு அடுத்து இருக்கின்ற அத்தனை பேருமே நாம் பெற்றோர், உடன்பிறப்புகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் என்று சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா? அது உலக பிரகாரமான வார்த்தை வயதின்படி நாம் புரிந்து கொள்ளுகிறது. சகோதரர் என்றாலே எனக்கு அடுத்து இருக்கின்ற நபர், எனக்கு அடுத்து யாரெல்லாம் இருக்கிறார்கள் எல்லாருமே எனக்கு அடுத்த சகோதரராக இருக்கிறார்கள். கட்டளைகள் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த கட்டளையை ஆண்டவர் இயேசு நீட்டிப்பு செய்கிறார். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் கமெண்ட்மெண்ட். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதை எங்கே தொடங்குகிறார்னா, சினம் அடையாதிருப்பாயாக, சினம் கொள்ளாதிருப்பாயாக. உனக்கு அடுத்திருக்கின்ற மனிதர் மீது சினம் கொள்ளாதிருப்பாயாக. காயின் ஆபேல் நிகழ்வில் தன் சகோதரனை கொலை செய்து விடுகிறான். அது உடல் ரீதியான கொலை. அந்த கொலையிலே, அந்த கொலைக்கு காரணம் என்ன? தன் சகோதரன் மீது உள்ளார்ந்த அன்பு அவனுக்கு இல்லை. சிந்தனையிலே அவனுக்கு தன் சகோதரன் மீது அன்பு இல்லை. அது நயவஞ்சகமான வார்த்தையினாலே வெளிப்பட்டு அது ஒரு செயலிலே முடிவடைகிறது. சிந்தனையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் பாவம் செய்யக்கூடாது. சிந்தையிலே சினம் இருக்கிறது, அது வார்த்தையிலே என்னவா பாத்துக்கிறேன், நீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா பாத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றதுக்கிறேன், வாடி நீ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை ஒண்ணுதான். ஆனால் அந்த இமோஷன், அந்த உணர்வு என்பது வேறு விதமானது. உன்னை என்னைக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது கன்சர்னான வார்த்தை கிடையாது. பராமரிப்பு சார்ந்த உணர்வை அது வெளிப்படுத்தவில்லை. எங்க வீட்டுக்கு வாங்க, 3 வேளை நான் சாப்பாடு போறேன், உங்களை கண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்க, உன்னை என்னைக்கா தான் நான் பாத்துக்கிறேன்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அந்த விதமான செயலை தான் காயின் செய்தான். தன் சகோதரனுக்கு எதிராக சினம் கொண்டான். அந்த சினம் வார்த்தையிலே தொடங்கி அது செயலிலே முடிவடைந்தது, அவனை கொலை செய்தான். அப்ப சினமே கொலைக்கு காரணமாய் இருக்கிறது. நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உடல் உறுப்பை பாதிக்கும். இது அறிவியல் ரீதியான உண்மை. நம்முடைய ஒவ்வொரு உணர்வும் ஒரு உறுப்பை பாதிக்கும். அது அறிவியல் ரீதியாக நாம் இன்னொரு முறை அதை சிந்திக்கலாம். இங்கே இன்னொரு கொலையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது உள ரீதியான கொலை, சைக்கலாஜிக்கல் மர்டர்.
ஒரு தகப்பனுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே ஒரு பிள்ளை 11வது இடத்துல இருக்கிறான். அவங்க ஒரு தாயில்லாத பிள்ளை. நாம் யோசேப்பு படிக்கிறோமே தவிர யோசேப்பு ஒரு தாயில்லாத பிள்ளைன்றது நமக்கு பல நேரத்தில் மனதிலே வருவது கிடையாது. இஸ் எ செமி ஆர்ஃபன். பிறந்த சில ஆண்டுகளிலே தன் தம்பி பிறக்கும் போது அம்மாவை இழந்து விட்டார். ஒரு தாய் இல்லாத பிள்ளை தகப்பனுடைய அன்பிலே இருக்கிறார். ஒரே ஒரு கனவு கண்டார். நீங்களாம் என்னை பணிந்து கொள்ளுகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா அவனை உளவியல் ரீதியாக கொலை செய்தார்கள். முதலாவது கிணத்துல தூக்கி போட்டு அவனை கொல்ல முயன்றார்கள். அதன் பிறகு தங்களை பெரிய தியாகிகள் போல காண்பிக்கிறதா நினைச்சுக்கிட்டு கிணத்துல இருந்து தூக்கி தான் பண்ணாங்க. விற்று போட்டார்கள் அடிமையாக. 2 வெள்ளி காசுக்கு 10 பேருக்கு சேர்த்து 20 வெள்ளி காசு. 20 வெள்ளி காசுக்கு தங்கள் சொந்த சகோதரனை விற்று போட்டார்கள். நம்ம என்ன நினைப்போம், உயிரோட விட்டாங்கல்ல அப்படின்னு நினைப்போம். உடலை கொல்லுவதை விட மனதை கொல்லுவது மிகப்பெரிய படுகொலை. 13 ஆண்டுகள் எத்தனை விதமான சித்திரவதைகள், அவமானங்கள், நிந்தைகள், புறக்கணிப்புகள், தனிமைகள், இவை எல்லாவற்றின் ஊடாகவும் யோசேப்பு பயணித்துக் கொண்டே இருக்கிறார். 17 வயதிலே விற்று போட்டார்கள். 30 வயசுல தான் அவன் அந்த எகிப்து நாட்டினுடைய ஆளுநராக உயர்த்தப்பட்டான். இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் மர்டர். தன்னுடைய சகோதரனை உளவியல் கொலை செய்தார்கள். உயிரோடு இருக்கிறவனை இல்லைன்னு சொல்லி வியாபாரத்துக்கு பண்ணி விற்று போட்டார்கள். தங்கள் தகப்பனையும் உளவியல் ரீதியாக கொலை செய்தார்கள். உன் பிள்ளை செத்துட்டாயா, விலங்கு ஏதோ ஒண்ணு போட்டு சொல்லி தங்கள் தகப்பனை உளவியல் கொலை செய்தார்கள். சினம், நம்முடைய கோபம் நமக்கு அடுத்திருக்கின்ற சகோதரனை கொலை செய்ய தூண்டுகிறதால் இருக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கின்ற அத்தனை அநீதிகளுக்கு பின்பாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய சினம் அதிலே இருக்கிறது. எத்த உடனே ஒருத்தர் கட்டி எடுத்து குத்திடுவானா? முதல்ல கோபத்தை கோபமே வரலன்னா என்ன பண்றான்? நிதானத்தை இழந்தால் கோபம் வரும். இப்ப நிதானம் எழுதுறதுக்கு மதுவை குடிக்கிறான். நீ எந்த கொலையில போய் பார்த்தாலும் கொலை செய்தவன் அப்படியே எந்த விதமான உணர்வும் இன்றி அப்படியே குத்திட்டானே இருக்காது. தண்ணி போட்டதான் அவன் கொலை பண்ணுவான். அதனால சரக்கு வாங்க காசு போடுவான். ஆமா தானே? ஆக ஒவ்வொரு பல விதமான தீமைகள் ஒன்றிணைகின்ற போதுதான் அங்கே கொலை என்பது இடம்பெறுது. சகோதரனை உளவியல் ரீதியாக கொலை செய்கிறது. அதை தான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று உங்கள் முந்தின தலைமுறையினருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் எரி நரகத்துக்கு ஆளாவான், தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன் பேரிலே உன் சகோதரனுக்கு உன் பேரிலே குறை உண்டானால் முன்பு உன் காணிக்கை அங்கே வைத்து விட்டு போய் முதலாவது அவனிடத்திலே ஒப்புரவாகு. அதற்கு பிறகு வந்து காணிக்கை செலுத்து. காணிக்கை விட உன் சகோதரத்திலே நீ ஒப்புரவாகுவதுதான் எனக்கு தேவை என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு கற்பிக்கிறார். ஒப்புரவாக வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரத்திலே நீ அதே விதமான அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகின்ற அந்த ஒப்புரவாகுதல் இன்றைக்கு நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஆகவே நாம் வாழுகின்ற சமூகத்தோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுளோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும்.
குடும்பங்களிலே ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். தனி மனித வாழ்விலே ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். சகோதர உறவிலே ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் நம்முடைய தனி மனித ஆளுமையே வேறாக இருக்கிறது. நம்முடைய தனி மனிதனிலே கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் இருக்குமேயானால் எல்லா விதமான ஒப்புரவாகுதலும் அங்கே அடங்கி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கடவுளுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். திருமொழிக்கின் வழியாக கிறிஸ்து இயேசுவிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த புது உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கின்ற போது கடவுள் நமக்கு அளித்திருக்கின்ற வாக்குத்தத்தங்களை அவர் உண்மையுள்ளவராயிருந்து அவற்றை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் வழிநடத்துகின்ற ஆண்டவராயிருக்கிறார். நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். தனி மனித வாழ்விலே ஒப்புரவாக வேண்டும். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவத்திலே ஒப்புக் கொடுப்போம். என் மீது நான் கடவுளத்திலே எதை எதிர்பார்க்கிறேனோ அதை மற்றவர்களுக்கு செய்கின்றவராக இருப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இதை நாம் கடைபிடிப்பதற்கு கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள கடவுள் தம்முடைய ஆவியான வழியாக நமக்கு ஆற்றல் வழங்குவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோத்திரங்கள் பாத்திரராக இருக்கிற அன்பின் கடவுளே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமுறையிலே வந்து உம்மை நாங்கள் வழிபடவும் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீர் அளிக்கின்ற பாவ மன்னிப்பையும் நிறைவாழ்வையும் புது வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு துணை செய்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய திருமணத்திலே வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்திருக்க வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே ஆண்டவர் இம்மட்டும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்த உங்களுடைய சிறந்த மகத்துவமான வழிநடத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். பெருந்தொற்று காலங்களில் எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எங்களையும் நீர் உம்முடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாக வைத்து வழிநடத்துகிறார்கள். உடைய உன்னதமான பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஆளுகைக்கும் ஒப்புகிறோம். நாங்கள் கேட்டு உங்களுடைய வார்த்தையை நிலைத்திருந்து ஆண்டவரே உண்மையாக இருந்து நீர் எங்களோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கையிலே நாங்கள் உம்மோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கையை உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் கிறிஸ்துவின் மனநிலையை எங்களுக்கு தந்தருகிறார்கள். எல்லா துதி கனம் ஆட்சிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏற்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றே விட்டார். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்கள் நான் மன்னிக்கிறது போல என் பாவற்றங்களே எங்களுக்கு மன்னிக்கும். என்னை சோதனை உட்பட நாம் தீமையிலே ரசித்தது ராட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அருளும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமை உள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியம் வழிநடத்துவதும் இன்றும் எங்கள் எல்லா காலங்களும் நம் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்த வழிநடத்தி காப்பனவாக. ஆமென்.